இயேசுவுக்கே புகழ். இன்றைய நற்செய்தியாக லூக்கா 21வது அதிகாரத்தில் 29 முதல் 33 வசனங்கள் மற்றும் தானியேல் புத்தகம் 7வது அதிகாரத்தில் 2 முதல் 14 வசனங்களும் 1வது அதிகாரத்திலே 52 முதல் 58 ஆகியவற்றை நாம் படிக்கிறோம். இங்கு சுருக்கமாக இன்றைய வசனங்களை குறித்து நாம் தியானிப்போம். கனவுகளையும், அதாவது ட்ரீம்ஸ், தரிசனங்களையும் விஷன்ஸ் என்று சொல்லுவோம், எவ்வாறு நாம் வேறுபடுத்துவது? கனவு என்பது தூக்கத்தின் போது அனுபவிக்கும் ஒரு கதை அல்லது படங்களின் தொடர். பெரும்பாலும் கனவில் வருபவை நம் உணர்வின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதில்லை. நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக இணையத்தில் ஒரு திகில் படம் அல்லது சமூக வலைதளங்கள் மூலம் சில எதிர்வினையான விஷயங்களை பார்க்க நேரிட்டால் உங்கள் கனவு மோசமானவற்றை குறித்தே இருக்கும். கடவுளின் வார்த்தை, பக்தி பாடல்கள் அல்லது இனிமையான, மென்மையான மற்றும் தெய்வீகமான இசை மற்றும் ஒரு சிறிய பிரார்த்தனையை செய்துவிட்டு அல்லது கேட்டுவிட்டு உங்கள் நாளை முடிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு அமைதியான தூக்கம் கிடைக்கும். கனவுகளும் இனிமையானவற்றை குறித்தே இருக்கும். தரிசனம் என்பது விழித்திருக்கும் போது ஏற்படும் ஒரு தெளிவான மனபிம்பம் அல்லது அனுபவம். அதுவும் இறை அனுபவம். மேலும் இது பெரும்பாலும் எதிர்கால இலக்கு அல்லது லட்சியத்தின் தெளிவான குறிப்பிட்ட மனப்படத்தை விவரிப்பதாக இருக்கும். உங்களுடைய விழிப்புணர்வு நிலை, அதாவது ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஆர் அவேக்கனிங், வழக்கமான உலக வாழ்க்கையின் மீதான பற்றுதல்களுக்கு அப்பாற்பட்ட நிலையை எட்டியிருந்தால் தெய்வீக தரிசனங்கள் நிகழ வாய்ப்புண்டு. இயேசுவின் வளர்ப்பு தந்தையான யோசேப்பு உறங்கும் போதும் தெய்வ தரிசனத்தை கனவில் காணும் அளவுக்கு நேர்மையாளராக இருந்தார் என்று மத்தேயு 2வது அதிகாரம் 13வது இறைவசனம் சொல்கிறது. நீங்கள் தெய்வீக தரிசனங்களை அனுபவிக்க விரும்பினால் அது உள்ள ஆழத்தில் தூங்குவது அல்லது விழித்தெழுவது குறித்தது. தீர்க்கதரிசி தானியேல் புயல் நிறைந்த கடலில் இருந்து வெளிவரும் 4 விலங்குகளையும் அவை அழிக்கப்படுகிறதையும் குறித்து ஒரு தரிசனத்தை கண்டார். அவை அடுத்தடுத்து 4 மண்ணுலக அரசாட்சிகளை குறிக்கின்றன. அதாவது பாபிலோன், பாரசீக, கிரேக்க மற்றும் ரோமை அரசுகளை குறிக்கின்றன என்று தானியேல் புத்தகம் 7வது அதிகாரத்திலே 2 14 வசனங்கள் வரை படிக்க கேட்கிறோம். தந்தையின் மகனுக்கு, அதாவது இயேசு, நித்திய ஆட்சியுரிமை வழங்கப்படுகிறது என்றும் அங்கு எல்லா மக்களும் அவரை வணங்குவார்கள் என்றும் கண்டார். எல்லா இனத்தாரும், நாட்டினரும், மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது என்று தானியேல் 7வது அதிகாரம் 14வது இறைவசனம் சொல்கிறது. மனிதர்களாகிய நமக்கு மகிழ்ச்சியான அல்லது திகிலூட்டும் அடையாளங்கள், குணப்படுத்தும் அற்புதங்கள் மற்றும் குறிப்பிட்ட பரிசுத்த தரிசனங்கள் தேவை. அதாவது மனித விசுவாசம் குறைபாடு உள்ளது என்பதால் மட்டுமே என்பதை இயேசு அறிந்திருந்தார். பூமியில் இயேசுவின் ஊழியத்திற்கு முன்பும் அவருடைய ஊழியத்தின் மூலமாகவும் இவையெல்லாம் நிறைவேறிற்று என்று நாம் படிக்க கேட்கிறோம். இன்று அவர் அத்திமரத்தின் உவமையின் மூலம் நம்மிடம் பேசுகிறார். லூக்கா 21வது அதிகாரத்தில் 29 33 வசனங்கள் வரை. மரங்கள் துளிர் விடுவது கோடை காலம் நெருங்கிவிட்டது என்பதை குறிக்கிறது. அதே போல உலகில் நிகழும் குறிப்பிட்ட அடையாளங்களை மக்கள் காணும் பொழுது, அடையாளங்கள் என்ற பொழுது போர்கள், துன்பங்கள் மற்றும் மிகப்பெரிய பேரழிவுகள்
வானத்தில் காணும் அடையாளங்கள் போன்றவை. கடவுளுடைய அரசு நெருங்கிவிட்டது என்பதை அவர்கள் அறிவார்கள். இறுதியாக இது இயேசுவைப் போல அழியாத உடலாகவும் இரத்தமாகவும் மாறிய உயிருள்ள வார்த்தையை பற்றியது. லூக்கா 21வது அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியாது. ஆகவே அவருடைய போதனைகளை நாம் இப்பொழுது புரிந்து கொண்ட பிறகு நீங்களும் நானும் சேர்ந்து பின்வரும் ஒரு சிறிய ஜெபத்தின் மூலமாக அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவோமா? ஒரு நிமிடம் கண்களை மூடி சிரம் தாழ்த்தி இறைவனுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம். இயேசுவே, நான் வாழ்வதற்காக உமது உயிரை என் வாழ்வின் பரிசாக கொடுத்தீரே, நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியால் பொழிவு செய்யப்பட்ட நானும் கிறிஸ்துவின் அடையாளமாக வாழ வேண்டும் என்பதை உமது உடலும் இரத்தமுமான உயிருள்ள நித்திய வார்த்தையின் வழியாக நான் நம்புகிறேன். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் பகல் கனவுடனும் எழுச்சியான தெய்வ தரிசனத்தை உணர முடியாமல் அலைந்து திரிபவளாகவும் நான் போராடும் பொழுது தயவு செய்து என்னை இருளிலிருந்து விழித்தள உதவும். உங்கள் உண்மையான சீடராக இருக்க உமது அழைப்பை நான் ஏற்றுக்கொள்ள விளைகிறேன். என் முழு வாழ்க்கையும் அன்பின் உயிருள்ள நற்செய்தியாக மாறட்டும். இருளில் உள்ள அனைவரும் வெளிச்சத்திற்கு வர நாங்கள் உம் தீபத்தை ஏந்துபவர்களாக, உம்முடைய சீடர்களாக இருக்க எம்மை ஆசீர்வதியும். ஆமேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் நலம் குன்றாத வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை தொடர்ந்து படியுங்கள். நன்றி.